அனைவருக்கும் என்னுடைய மூக்காம்பிகை அக்ஷய குபேர வணக்கங்கள். ஓம் ஐம் கௌரி ஐம் கௌரி ஐம் கௌரி பரமேஸ்வரி ஐம் ஸ்வாகா விக்னா விநாசின் தேவரக்ஷிதா சித்தியோக் சுகதி. 50 ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய செவ்வாய் புஷ்ய யோகம்னு பேர். பொதுவாக இந்த யோகங்கள் பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். ஒரு சில குறிப்பிட்ட நட்சத்திரங்களுடன் சில குறிப்பிட்ட கிரகங்களுடன் சேரும் பொழுது கண்டிப்பாக நான் ஏற்கனவே உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான். கஜகேசரி யோகம், குருலட்சுமி யோகம், புதாதித்ய யோகம், மகாலட்சுமி யோகம், லக்ஷ்மி நாராயண யோகம், இப்படி பலவிதமான யோகங்கள் அந்த குறிப்பிட்ட நட்சத்திரங்களும் குறிப்பிட்ட கிரகங்கள்லாம் சேரும் பொழுது நல்ல மாற்றத்தை கொடுக்கும். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா 50 ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய இந்த செவ்வாய் புஷ்ய யோகம் பார்த்தீங்கன்னா மூன்று ராசிகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்துக்குண்டான வாய்ப்பை திறக்க போகுது. ஸோ அதில் உங்கள் ராசி இருக்காங்கிறத இந்த பதிவில் நம்ம தெளிவாக பேசுவோம். ஒரு 3 ராசிகளுக்கு நல்ல பலனை கொடுக்க போகுது. அதை பற்றி நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம். பொதுவாக பார்த்தீங்கன்னா, இந்த ராசி பலன்கள், பயிற்சி பலன்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெருமளவுக்கு ரிசல்ட் கொடுக்காது. உங்களுடைய சுயஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய பலத்தை பொறுத்தும், தசாபுக்தியினுடைய அமைப்பை பொறுத்தும், அவங்க இப்போ உங்களுடைய நடப்பு எப்படி போயிட்டு இருக்குங்கிறத பொறுத்து தான் ரிசல்ட் வருமே தவிர, அப்போ அந்த கிரகங்கள் உங்களுக்கு நல்லா இருந்துச்சு அப்படின்னா நற்பலன்களையும், பலவீனமாக இருந்துச்சு அப்படின்னா நல்லா இருந்தும் சில பலன்களை கொடுக்க முடியாமல் போகலாம். அப்போ செவ்வாய் புஷ்ய யோகம் பார்த்தீங்கன்னா, இந்த 80 வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய இந்த யோகமானது பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் வர இருக்கிறது. ஸோ அது இல்லாமல் இந்த புஷ்ய யோகம்ங்கிறது பார்த்தீங்கன்னா 12 ராசிகளில் கண்டிப்பாக ஒரு 3 ராசிக்கு ஒரு நல்ல சான்சஸ், அதாவது ஒரு அதிர்ஷ்டத்தை ஈர்ப்பதற்குண்டான ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும். அது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். எப்பவுமே இந்த ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில யோகங்கள், சில கரணங்கள், சில நட்சத்திரங்கள், சில திதிகள் இதெல்லாம் வச்சு அந்த இருக்கக்கூடிய கிரகநிலை பொறுத்து இவர்களுக்கு இந்த மாற்றம் இந்த காலகட்டத்தில் நடக்குங்கிறது ஒரு விதியாக நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இந்த புஷ்கர யோகம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் புஷ்ய யோகம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். ஏன்னா இந்த செவ்வாய் பூச நட்சத்திரத்தில் உள்ள போகும்போது சில மாற்றங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பார். அது மட்டும் இல்லாமல் 50 வருடங்களுக்கு பிறகு செவ்வாய் சனீஸ்வரனுடைய நட்சத்திரத்தில் போகும்போது 3 ராசிகளுக்கு நல்ல மாற்றத்தை கொடுப்பாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு யோகத்தால் பேசப்படக்கூடிய ஒரு கிரக இணைவுகள். அதனால் நீங்கள் அதை தெரிஞ்சுக்கிட்டால் போதும். மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா, இந்த கிரக இணைவுகள் உங்கள் ஜாதகத்தில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நல்ல மாற்றத்தை கொடுக்கும். பொதுவாக சனி செவ்வாய் சேர்ந்துச்சு அப்படின்னா அசுபயோக சேர்க்கை அப்படின்னு நம்ம பேசுகிறோம். ஆனால் அந்த செவ்வாய் சனியானது பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே கெட்டதும் எல்லாத்துக்குமே நல்லதும் அப்படிங்கிறது பண்ணாது. அந்த செவ்வாய் சனி யோகம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வெற்றியை கொடுக்கக்கூடிய யோகமும் அதுதான், தடையை தாண்டி முன்னேறக்கூடிய யோகமும் அதுதான். அதே செவ்வாய் சனி தான் பார்த்தீங்கன்னா இருக்கிறதெல்லாம் காலி பண்ணிட்டு வர்றதும் அந்த செவ்வாய் சனி யோகம் தான். ஸோ அது இருக்கக்கூடிய அமைப்பும் பார்க்கக்கூடிய பார்வைகளையும் பொறுத்தும் இருக்குது. ஸோ இந்த சுப நிகழ்வு பார்த்தீங்கன்னா இந்த 12ஆம் தேதி நடக்க இருக்கக்கூடியதுனால, அதாவது காலை 6:32 மணிக்கு இது செவ்வாய் கிரகம் சனி கிரகத்தினுடைய நட்சத்திரமான புஷ நட்சத்திரத்தில் போகும்போது இது மங்கள புஷ யோகம்னு பேர். ஸோ அந்த யோகத்தை உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது. இது ஒரு 3 ராசிகளுக்கு ஒரு சிறப்பான பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக வருது. ஸோ அது அந்த மங்கள புஷ யோகம். அதில் முதல்ல வர்றது யாருன்னு கேட்டிங்கன்னா கடகம் தான், கடகராசிக்காரர்கள். இந்த கடகராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த புஷ யோகமானது சிறப்பான பலன்களை முதல்ல கொடுக்குறது. எப்படின்னா, வியாபாரம், கான்ட்ராக்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் ரொம்ப நாளாக ஒரு கான்ட்ராக்ட் டைப் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த கான்ட்ராக்டை சீக்கிரம் முடிச்சு கொடுக்கறதுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த குறிப்பாக பார்த்திங்கன்னா சமூகத்தில் ஒரு சொசைட்டியில் ஒரு நல்ல பேரை வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். ரொம்ப நாளாக திருமணமாகாமல் இருக்கக்கூடிய இந்த கடகராசிக்காரர்கள் யாராக இருந்தாலுமே கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் திருமணம் பிப்ரவரிக்கு மேலே உங்களுக்கு ஒரு திருமணம் அமைவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். வீட்டில் சுப நிகழ்வுகள் அடுத்தடுத்து நடப்பதற்குண்டான வாய்ப்பை கடகராசிக்காரர்களுக்கு இந்த மங்கள புஷ யோகமானது கண்டிப்பாக நடத்தி கொடுக்க போகுது. இந்த சான்ஸை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த கடகராசிக்காரர்களுக்கு குருவும் செவ்வாய் தான் யோகாதிபதி. ஸோ உங்களுக்கு அதில் வரும்பொழுது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கடகத்தை தான் பார்த்திங்கன்னா புனர்பூசம், பூசம், நம்ம பார்க்குறோம், ஆயில்யத்தை பார்க்குறோம். ஸோ அப்போ இந்த நட்சத்திர கிரகங்களமானது இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா நல்ல மாற்றத்தை கொடுக்குறது கடகராசிக்காரர்களுக்கு. ஸோ பயன்படுத்திக்கிட்டுங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலகட்டம் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். ஸோ அதனால் பயன்படுத்திங்க. எப்பவுமே நம்மளுடைய திட்டங்கள் தெளிவாக இருந்தால் தான் கிரகங்கள் நமக்கு கரெக்டாக அதுக்கு தகுந்த சப்போர்ட் பண்ணும். ஏன்னா ஒரே ஷாட்லேயே நம்ம ஜெயிக்கணும்னு நினைக்க வேண்டாம். அடுத்தடுத்த முயற்சிகள் இறங்கும் பொழுது அது வெற்றிகளை கொடுக்கும். அதுக்கு அடுத்ததாக வரக்கூடிய அந்த வெற்றியை ரசிக்கக்கூடிய ராசிகள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்னிராசிக்காரர்கள். கன்னியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பதவி உயர்வு, அதாவது முதல்ல பார்த்திங்கன்னா இந்த ப்ரொமோஷன் அந்த 2000, 10,000லேருந்து 50,000, 20,000 வரையும் 30,000 போனவங்களுக்கு எல்லாருமே பார்த்திங்கன்னா படிப்படியான குரோத்தில் இருந்தாலுமே கூட இந்த கன்னிராசிக்காரர்கள் கண்டிப்பாக இது நல்ல மாற்றத்தை கொடுக்க போகுது. ஒரு பதவி உயர்வை கொடுக்கும். சம்பளமும் அதே மாதிரி அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு, உத்தியோகம் மாற்றம் இதெல்லாம் நல்லபடியாக கொடுக்க போகுது.
முக்கியமாக வேலையில் வந்து ஒரு சேஞ்சஸ் கண்டிப்பாக கொடுத்தே கொடுக்கும், கவலைப்பட வேண்டாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, அந்த கடன் தொல்லைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நெருக்கடி இத்தனை நாளாக இருந்துச்சு அப்படின்னா, இதுக்கு மேலே அப்படியே மெல்ல மெல்ல அப்படியே குறைச்சிக்கிட்டு வருவார். ஸோ கடன்கள் எல்லாம் உங்களுக்கு சீக்கிரமாக தீரப்போகுது. ஸோ உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், இந்த கடனை தீர்க்கக்கூடிய மைத்திரமுகூர்த்த நேர கேலண்டர் ரெடி ஆகிட்டு, ஸோ சீக்கிரமாக உங்களுக்கு அந்த டேட்டை நான் அனௌன்ஸ் பண்ணுறேன் பிப்ரவரி மாதத்தில் 5 தேதிக்குள்ளே. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, பொருளாதார நிலைகள் மேம்படக்கூடிய அமைப்பானது கன்னிராசிக்காரர்களுக்கு நல்லா இருக்குது. புதிய தொழில் தொடங்கினால் கண்டிப்பாக இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு வெற்றியும் மாற்றமும் கண்டிப்பாக உண்டு. அதனால் கன்னிராசிக்காரர்களுக்கு கடகத்துக்கு அடுத்தது கன்னிக்கும் வந்து நல்ல மாற்றம் உண்டு. அதுக்கு அடுத்தது வரக்கூடிய ராசியை எடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மீனராசிக்காரர்கள். இந்த மீனராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, இந்த இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க, இந்த பிஸ்னஸ் ட்ரேடிங் பண்ணுறவங்க, இந்த ஷேர் மார்க்கெட்டில் போட்டுருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா, பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஷேர் மார்க்கெட்டு, பிஸ்னஸ்ஸு, இன்வெஸ்ட்மெண்ட்டு அப்படின்னு எடுத்தோம்னா, அந்த செவ்வாயை ஒரு பக்கம் எடுத்துக்கலாம். ஆனால் அந்த செவ்வாய் சனி சேரும் பொழுது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக சில யோகங்களால் அது வந்து செயல்படுத்தும் போது கண்டிப்பாக அது வெற்றியை கொடுக்கும். புதிய ஆர்டர்கள் எல்லாம் தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டம், வருமானம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம், புதிய வண்டி வாகனங்கள் எல்லாம் வாங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக மீனராசிக்காரர்களுக்கு இருக்குது, பயன்படுத்திக்கணும். ஆக மீனம், அதுக்கப்புறம் கடகம், அதுக்கப்புறம் கன்னி, இந்த 3 ராசிக்காரர்களுக்குமே மங்கள புஷ்ய யோகமான சிறப்பான பலன்களை தான் கொடுக்க போகுது. அப்போ இந்த மீதி இருக்கிற ராசிகர்கள்லாம் அந்த புஷ்ய யோகம் கிடைக்காதா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா ஒன்று புரிஞ்சுக்கிங்க. ஒரு செவ்வாயும் சனியும் ஒரு ஜாதகத்தில் உங்களுக்கு எப்படி இருக்குது, உங்களுடைய லக்ன பிரகாரம் வந்து அந்த செவ்வாய் சனி எப்படி இருக்குது, நல்ல அமைப்பில் இருக்காரா, பூசமானுஷம் உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு உண்டான சனி பகவானும், மிருகஷீரிடம் சித்திரை விட்டு முழக்கூடிய செவ்வாய் பகவானும் உங்கள் ஜாதகத்தில் சுய ஜாதகத்தில் நல்லா இருக்காரு, இல்லை நல்லா வலுத்து இருக்காரு, இல்லை உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வீட்டில் அமர்ந்திருக்காரு. ஸோ இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா, சனி செவ்வாய் சேர்க்கையும் கண்டிப்பாக இந்த பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதிக்கு மேலே கண்டிப்பாக உங்களுக்கு அந்த மங்கள புஷ்ய யோகத்தால் ஒரு நல்ல வருமானம், நல்ல பதவி உயர்வு, நல்ல முன்னேற்றம் கண்டிப்பாக இந்த 3 ராசிகளை தவிர மற்ற ராசிக்காரர்களுக்கும் உண்டு, கவலைப்பட வேண்டாம். ஆனால் நம்மளுடைய முயற்சியும் கண்டிப்பாக தேவைங்கிறத மட்டும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். உழைப்பும் கண்டிப்பாக தேவை. ஏன்னா இப்போ நான் ஒரு யோகத்தை பற்றி பேசிட்டு வரும்போது ஒரு நபருக்கு ஒரு விதமான பலன்களை கொடுக்கும். ஒருத்தருக்கு உடனே கொடுக்கும், ஒரு சிலருக்கு 3 மாதம் கழிச்சு கொடுக்கும், சில பேருக்கு 1 வருஷம் ஆகும், சில பேருக்கு 2 வருஷம் ஆகும், சில பேருக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்கலாம். இது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, அந்த சுயஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் இந்த பலன்களை தரணும்னா அந்த காலத்தில் தான் தரும். நம்ம போய் நம்ம என்னதான் அதை மாற்றணும்னு நினைக்கிறோங்கிறத மாற்றி முயற்சி பண்ணி நம்ம அடுத்த இடத்துக்கு கொண்டு வர நினைச்சாலும் கூட, அந்த கிரகங்கள் வழிவிட்டாலே தவிர மற்றது எல்லாமே நம்மளால் எதுவுமே சாத்தியம் இல்லை. ஸோ கிரகங்கள் வழிவிடுவதற்கு தினமும் கிரகங்களை பிரார்த்தனை பண்ணுங்கள். நவக்கிரக காயத்ரியை சொல்லுங்கள். ஓம் ஹ்ரீம் க்ளீம் ஆதித்யாய ச சோமாய மங்களாய உதாய ச குரு சுக்ர சனி ராககேதவே நமஹா அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லுங்கள். டெய்லி காலையில் எழுந்திரிச்ச உடனே வந்து பார்த்திங்கன்னா ஆதித்ய ஹிருதயத்தை போடுங்க. ஆதித்ய ஹிருதயம்ங்கிறது ஒரு ஸ்லோகம் இருக்குது, சூரியனை மையமாக வைத்து செய்யக்கூடிய ஒரு ஸ்லோகம். இதை பற்றி நிறையா அப்புறம் பேசலாம். ஸோ ஆதித்ய ஹிருதய ஸ்லோகம், சுப்பிரமணிய புஜங்கம், இதை 3 விஷயத்தையும் படிங்க. நிச்சயமாக நல்ல மாற்றம் கண்டிப்பாக வரும். நற்பவி நல்லதே நடக்கட்டும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹா.